நீங்கள் குறித்து போல பலமுறை அங்க தாக்குதல் நடந்திருக்கு. ஆனா இந்த முறை வந்துட்டு அப்பாவி சுற்றுலா பயணிகள் வந்துட்டு உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய உயிரிழப்புக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் நீங்க? இது பொறுப்பு வந்து அமித்ஷாவும் மோடிக்கும் தானே வரணும். அவ தானே வந்து போலீஸ் கண்ட்ரோல் எல்லாத்தையும் வந்து இங்கேருந்து அங்கேருந்து அடுத்து காஷ்மீரில் நாங்கள் வெற்றி பண்ணுறோம், இதே எடுத்து அதே எடுத்துன்னு இது வரலையும் வந்து அங்கே இருக்கிற முதலமைச்சர்கிட்ட பேசவே இல்லையே நம்ம. அங்கே ஃபரூக்குன்னு இருந்தால் அவர் வந்து ரொம்ப அனுபவம் பெற்ற ஒரு தலைவர். அவரோட மகன் தான் இன்னைக்கு முதலமைச்சர். அவர்கிட்ட பேசியிருக்கலாமே, இதுவரையும் பேசலையே. அவர் இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ண முடியும்? அதனால நான் சொல்கிறேன் வந்து இது வந்து தோல்வி யாருக்காவது ஆயிருக்குன்னா இது ஒரு நரேந்திர மோடிக்கும் நம்மளோட உள்துறை அமைச்சர் அவருக்கு. இதற்கு முன்பு பயங்கரவாத தாக்குதல், மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் வந்து நடைபெற்றிருக்கு. இந்தியா பதிலடி கொடுத்திருக்காங்க பல முறை. அதனுடைய தாக்கம் எந்த அளவு இருந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? பாகிஸ்தான் வந்து ஒரு அடி கொடுத்தோம், அதுக்கப்புறம் அவள் சரியாயிடுவா. அப்படி அவளோட கலாச்சாரமே வேற. இது மிலிட்ரி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ மிலிட்ரியை வந்து காலி பண்ணுறதுக்காக என்ன செய்யணும்? பாகிஸ்தானில் வந்து நான் ஒரு 10 வருஷம் முன்னால் மோடி வந்ததுக்கப்புறம் அவர் என்கிட்ட கேட்டார், உனக்கு பாகிஸ்தான் என்ன தெரியும், என்ன பண்ணுவேன்? பாகிஸ்தானில் அந்த நாட்டில் வந்து ஒரு மாநிலம் இருக்கே, ஈரானோட பார்டரோட என்ன அதோட பேர், அப்புறம் ஒன்று சவுத்தில் இருக்குது கடல் பக்கத்தில். இந்த 4 மாநிலத்தில் 3 மாநிலம் வந்து பாகிஸ்தானோட இல்லை. அந்த 3ஐயும் தனிப்பட்டு அதை பிரித்து கொண்டு வந்து பண்ணியிருக்கணும். பாகிஸ்தானியே காலி பண்ணியிருக்கணும். அது நம்ம அது மாதிரி நம்ம வந்து கொள்கை யோசிக்கிறதே இல்லை. அவன் வந்து ஒரு அடி கொடுத்தானா நம்ம ஒரு அடி கொடுப்போம். இது வந்து கராட்டே மாதிரி இல்லை.